ஸோ இப்போ நம்ம ஸ்ரீ சைத்தன்ய யாத்திரையோட சார்தாம் யாத்திரையில கேதார்நாத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்குற கஷேத்திரம், இந்த ஊர், இதோட பேர் திரியுகி நாராயண். இங்க இருக்கிற பகவான் திரியுகி நாராயண். ஸோ திரியுக அப்படின்னா 3 யுகங்கள்னு அர்த்தம், ஒரு அர்த்தம். இன்னொன்னு 3 அடின்னு அர்த்தம். ஸோ இந்த கஷேத்திரம் வாமனரோட அவதார ஸ்தலமா கருதப்படுது. பகவான் வாமனர் கஷ்யப்பருக்கும் அதித்திக்கும் மகனா பிறக்கிறார். இந்திரனுக்கு தம்பியா இருக்கார். அவர் இந்திரனோட சகோதரனா இருக்கார், தேவர்களோட சகோதரனா. உபேந்திர அப்படிங்கிற பேர்ல இந்த கஷேத்திரத்துல அவர் தோன்றினார். ஸோ அதனால இங்க இருக்கிற பகவான் திரியுகி நாராயணன், 3 அடியால அளந்தவர் வாமனர். ஸோ அவரு அந்த காரணமா இருக்கு. இன்னொரு காரணம், இந்த கோயிலுக்கு திரியுகி அப்படின்னு பேர் வர்றது காரணம் என்னன்னா, உள்ள ஒரு யஜ்ய குண்டம் பார்த்திருப்பீங்க. பெரிய பெரிய விறகுகள்லாம் போட்டு எரிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த யஜ்ய குண்டம் சிவபார்வதியோட கல்யாணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட யஜ்யம். பிரம்மா தலைமையில கர்க முனிவர் அவர் ஆரம்பிச்சு வச்ச யஜ்யம் இது. ஸோ 3 யுகங்களா இது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனாலையும் இந்த கோயிலுக்கு திரியுகி, இது நாராயணரோட கோயில்ங்கிற திரியுகி நாராயணர் கோயில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ இங்க நாராயணரை பிரதிஷ்டை பண்ணது யாரு அப்படின்னா ஹிமவான். ஹிமவான் யாரு? ஹிமாலயத்தோட ராஜா. ஹிமவான்கிற ஹிமாலயம் பர்சனல் ஹிமவான், பார்வதியோட அப்பா பர்வத ராஜா, அவரோட மகள் பார்வதி. சோ நம்ம எங்க சத்தி தேவி தன் உடலை எரிச்சுக்கிட்டாங்கன்னு எங்க பார்த்தோம்? எங்க? ஹரித்வார்ல. சோ ஹரித்வார்ல சத்தி தேவி முடிச்சுட்டாங்க. பட் நம்மள மாதிரி அவங்க ஒரு பிறவி அடுத்த பிறவி கர்மால போறது கிடையாது அவங்களுக்கு. சோ அவங்க சிவபெருமானோட நித்தியமான மனைவி அப்படிங்கறதால அவங்க அடுத்து பிறக்கிறாங்க. உடனே பார்வதியா பிறக்கிறாங்க. சின்ன பொண்ணா இருக்கும் போதே நாரதர் ஹிமவானோட அரண்மனைக்கு வரார். உன்னோட பொண்ணை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த பொண்ணோட ஜோசியம் பார்த்து, விரல்கள் ரேகை எல்லாம் பார்த்துட்டு, இந்த பொண்ணுக்கு ஏத்த கணவன் சிவபெருமானை தவிர்த்து வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றார். உடனடியே அதை மனசுல ஏத்திக்கிட்ட பார்வதி தேவியும் என்ன பண்றாங்கன்னா, சதா சர்வ காலமும் சிவபெருமானே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு தகுந்த வயசு வந்த உடனே சிவபெருமான கல்யாணம் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற முடிவுல கடுமையான தவங்கள் இருக்காங்க. சிவபெருமானும் பார்வதியோட மனசு சோதிக்கிறதுக்காக நிறைய சோதனைகள் வைக்கிறார். பட் எல்லாத்துலயுமே அவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்ச உடனே சிவபெருமான் என்ன பண்றார், சப்த ரிஷிகளை ஹிமவான் கிட்ட கல்யாணம் பேசுறதுக்காக அனுப்பி வைக்கிறார். உன் பொண்ணை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ சிவபெருமானும் ஹிமவானும் ஓகே சொல்லிட்டு நாள் குறிச்சு திரும்ப அனுப்புறாங்க. மார்கசீரிஷ மாசம் ரோகிணி நட்சத்திரத்தை அந்த கல்யாணம் பிக்ஸ் பண்ணப்படுது. நம்ம கலண்டர்ல ஐ திங்க் மார்கழியில வரும்னு நினைக்கிறேன். சோ இந்த கல்யாணத்துக்கு சிவபெருமான கல்யாணம் அப்படின்ன உடனே இந்த இடத்த விஸ்வகர்மா அமைக்கிறார். சோ எல்லா கற்களையும் வச்சு ரொம்ப அற்புதமா செதுக்கி இந்த இடத்துல அரண்மனையை உருவாக்குறார். இதுக்கு தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், பூதங்கள் எல்லாருமே வராங்க சிவபெருமானோட கல்யாணத்துக்காக. இந்த இடத்துல எல்லாருமே கூடியிருந்தாங்க. சோ இன்னும் கடைசியில சிவபார்வதி கல்யாணத்தை யார் தலைமை நடத்தினாங்கன்னா பகவான் நாராயணரே. சோ அதுக்காகத்தான் ஹிமவான் இந்த இடத்துல நாராயணரையும் பல சால கிராமங்களையும் இங்க வச்சு வழிபட்டார். சோ அந்த இடத்துக்கு சாட்சியா இந்த நாராயணர் இங்கேயே இருக்கார். சோ நாராயணரோட தலைமையில சிவபார்வதிக்கு கல்யாணம் ஆச்சு. சோ பிரம்மா எல்லா சடங்குகளும் சரியா நடக்குதான்னு செக் பண்றார். கர்க முனிவர் தலைமை புரோகிதரா இருந்து எல்லா சடங்குகளையும் பண்ணி வைக்கிறார். சோ ரொம்ப விமர்சனையா நடந்தது சிவபார்வதி கல்யாணம். சோ ஹரித்வார்ல அவங்க பிரிஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஏன் பிரிஞ்சாங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கடுத்து கௌரி குண்ட்ல பார்வதி தேவி தவம் பண்றாங்க, அதையும் பார்த்தோம். சோ இங்க கல்யாணம் ஆச்சு. இது திரியுகி நாராயண் கஷேத்திரம். ஹரே கிருஷ்ணா. சோ இப்போ உள்ளூர் மக்கள் என்ன பழக்கம்னா, இங்க கோயில வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. நடக்கும், நிறைய கல்யாணங்கள் இங்க வச்சு நடக்கும். இந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லாருமே இங்கதான் வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த யஜ்ய குண்டத்தையும் பரம்பரையாவே அதுல விறகு போடுறதையே சேவையா பண்ணிட்டு இருக்காங்க சில குடும்பங்கள். நீங்க பாத்திருப்பீங்க உள்ள இருந்தப்போ. சோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது தட்சிணம் அவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. இந்த மகாபிரசாதமா அந்த சாம்பலை தருவாங்க அந்த யஜ்யத்துல இருந்தது. சோ இந்த சேவை 3 யுகமா நடந்துகிட்டு இருக்கு. அதே குடும்பங்கள் இங்க வசிக்கிறாங்க. சோ இது இந்த கோயிலை பத்தின விஷயங்கள். சிவபார்வதிக்கு கல்யாணம் ஆன இடம், வாமனர் பிறந்த இடம்,
பகவான் நாராயணர் தலைமையில எல்லா விசேஷங்களும் நடந்த இடம். ஹரே கிருஷ்ணா. திரியுகி நாராயண் பகவான் கீ, ஸ்ரீல பிரபாதே கீ ஜெய். ஹரே